திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் தல வரலாறு மிகவும் புகழ்பெற்றது. இலங்கையில் ராவணன் வதமான பிறகு விபீஷணனுக்கு இறைவன் ரமணா அருளிய ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் சிலையை அவர் இலங்கைக்கு எடுத்துச் சென்றார். அப்போது தேவர்கள் இந்த பெருமாள் தென்னகத்தில் தங்க வேண்டும் என்று நினைத்தனர். அதனால் கடவுள் விநாயகர் ஒரு சிறுவன் வடிவில் வந்து, நான் சிலையை கொஞ்ச நேரம் பிடித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார். நான் 3 முறை கூப்பிடுவேன், அதற்குள் வரவில்லை என்றால் சிலையை கீழே வைக்கிறேன் என்றார். விபீஷண தாமதமாக வந்ததால் அந்த சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான். அந்த இடமே இன்று புகழ்பெற்ற ஸ்ரீ ரங்கநாதன் கோவிலானது. இதனால் கோபமடைந்த விபீஷணன் அந்த சிறுவனை துரத்தினான். உடனே அந்த சிறுவன் மலையின் உச்சிக்கு சென்று தனது உண்மையான வடிவமான கடவுள் விநாயகராக காட்சி தந்தார். விபீஷணன் தலையில் அடித்ததாக கூறப்படும் குறி இன்றும் உச்சி பிள்ளையார் சிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த கோவில் உச்சி பிள்ளையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் உயரமான பாறை மலையின் உச்சியில் அமைந்துள்ளது. சுமார் 400க்கும் மேற்பட்ட படிகளை ஏறி சென்றால் முழு திருச்சிராப்பள்ளி நகரத்தின் அழகையும் காவேரி நதி காட்சியையும் காணலாம். இந்த தலத்தில் வேண்டினால் கல்வி முன்னேற்றம், தடைகள் நீக்கம், தொழில் வளர்ச்சி, மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த மாதிரி சிறு கதைகளை கேட்பதற்கு என் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.